நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் ஏசாயா 46:4 உங்க மத்தியில வாசிக்கிறேன். உங்க முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நர வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பிப்பேன் அப்படிங்கிறாரு ஆண்டவர். பாருங்க, ஆண்டவருடைய தாங்குதல் இது யாருக்கு கொடுக்கிறாரு? அவரை நம்பி இருக்கிற சிறுவலை ஜனங்கள், அவரை நம்பி இருக்கிற அவரோட பிள்ளைங்கள், அவரை மட்டுமே நம்பி யாரெல்லாம் நீங்க தான் எனக்கு ஆண்டவரை விட்டா வேற வழியிலன்னு சொல்லி நிக்கிற ஒவ்வொருத்தலையுமே ஆண்டவர் தாங்குறவராக இருக்கிறாரு, ஏந்திரவராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, பாருங்க அதாவது தலைமுறையாக காலங்காலமாக இப்ப நம்மளோட போறதும் கிடையாது, நம்மளோட பிள்ளையின் காலத்திலையும் இது என்ன செய்யும்? இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். யாரெல்லாம் அவரை நம்புகிறாங்களோ அவர் அத்தனை பேர்களையும் ஆண்டவர் சொல்றாரு, உங்க முதிர் வயது வரைக்கும் அப்படி நான் செய்வேன். இன்னைக்கு ஏதோ நம்ம ஆண்டவரை நம்பிட்டோம், நம்மளோட பித்தனை காலங்கள் எப்படி இருக்குதோ, நம்ம வயசானது பிறகு நமக்கு யார் உதவி செய்வாங்களோ, நம்ம பிள்ளைங்க நம்ம பக்கத்துல இல்லையே, நம்ம பிள்ளைங்க நம்மள கைவிட்டாங்களே, யார் எனக்கு உதவி செய்வாங்க, எனக்கு யாருமே இல்லையே அப்படிதான் நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை தாங்குவேன்னு சொல்றாரு. பாருங்க, உங்க முதிர் வயது வரையும் நான் அப்படி செய்வேன், நர வயது மட்டும் நான் உங்களை என்ன செய்வேன்? தாங்குவேன். நீங்க அதாவது ரொம்ப வயசாயினா அதாவது நடக்க முடியாத நிலைமையில எல்லாம் இருக்கிறாங்க, அப்ப கூட யாரும் இல்லாம எல்லாம் இருக்கிறாங்க, கஷ்டமான நிலையில இருக்காங்க. ஆனா ஆண்டவரை நம்புற பிள்ளைங்களுக்கு பயமே கிடையாது, இதை குறித்து நமக்கு கவலை கிடையாது. ஆண்டவர் பார்த்துக்கிறாரு, ஆண்டவர் தாங்குவாரு, உங்களை ஏந்துவாரு, உங்களை சுமப்பாரு. ஆண்டவரே உங்களுக்கு அவரே லாபத்தையும் செய்வாரு. அதுக்கு அவர் மட்டும்தான் செய்வாருன்னு நீங்க சிலர் கேள்வி கேட்கலாம். ஆனா ஆண்டவர் நம்பின பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா ஆண்டவர் கைவிட மாட்டாரு. நான் பாருங்க, அவர் வாழ்வு பிள்ளையா இருக்கும் போதே ஆண்டவர் நம்பி நான் வெளியில வந்துட்டேன், என்னோட இந்து குடும்பத்தை விட்டு வெளியில வந்துட்டேன், என்னோட உற்றார்கள் உறவினர்கள் மத்தியில நான் விட்டு வெளியில வந்துட்டேன். நான் வெளியில தங்கி இருக்கும் பொழுது ஒரு நாள் இந்த கால் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க முடியாதபடி அந்த கால் வீங்கி போயிருச்சு. என்னை வளர்த்தவங்க ஒரு ஆண்டி ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டு அவங்க வெளியில போக வேண்டிய நிலைமை போயிருச்சு. பெட்ல நான் மட்டும்தான் இருந்தேன். என்னால அந்த கால் ஆபரேஷன் பண்ண போல குத்தி விட்டாங்க, அப்படியே ரத்தம் செழிமா வந்துச்சு. ஆனா அந்த வயசு சின்ன பிள்ளை தான், ஏன் அப்படி இருந்துச்சுன்னு தெரியல, சுகர் காரங்களுக்கு தான் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆபரேஷன் பண்ணது போல காலை அப்படியே ஒரே நீரை வந்துச்சு, நடக்க முடியல, படிக்கலே இருக்கிறேன். ஆனா யாரும் எனக்கு இல்ல. நான் பக்கத்து பட்டுக்காரவங்க பாருங்க, ஒரு அம்மா நீ என் பிள்ளையாட்டா நினைச்சு நான் உனக்கு செய்யறமா, என் பிள்ளையாட்டா நான் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க யாருன்னே தெரியாது, எல்லா உதவிகளையும் எனக்கு அந்த பட்டுல உதவி செய்தாங்க. இதாட்டா நான் பலமுறை சில விஷயங்களை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆண்டவர் யாரையாவது அனுப்பி உதவி செய்வாரு, நினைச்சு கூட பார்க்க முடியாது. இது ஆண்டவர் செய்யற அனுப்பு. ஆண்டவர் நம்பி இருக்கும்போது அவர் கைவிட மாட்டாரு. நீங்க எனக்கு வயசாயிருச்சு, என் பிள்ளைங்க எல்லாம் என்னோட இல்லையா, எனக்கு யாருமே இல்லையா, நான் அப்படி இருக்கிறேனே, எனக்கு ஒரு வேலையும் பார்க்க முடியலன்னு நான் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை ஏற்றுவாரு, உங்களை சுமப்பாரு. உங்க ஆண்டவரை அவர் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அவரே பார்த்துக்கிறாரு. நீங்க அவரை பார்த்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, லாபத்தை அவர் பொருட்படுத்திக் கொள்வாரு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, உங்க ஸ்தோத்திரம், நன்றி ஏசப்பா. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம், இந்த வசனத்தை கேட்டு ஆண்டவரை ஒவ்வொருத்தரை தனித்தனியா பேர்பரா நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா அவன் தோத்திரம் எத்தனையோ பாருங்க ஆண்டவர். அப்பா அவன் தோத்திரம், அப்பா அவன் தோத்திரம். எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, பிள்ளைங்க கூட இல்லையே, எல்லாம் தூர இடத்துல இருக்கிறாங்களே எல்லாம் சொல்லி ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்கிறாங்களப்பா. ஏசப்பா ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க முதிர் வயது வரையும் நான் உன்னை தாங்குவேன், ஏற்றுவேன், சுமைப்பேன்னு சொல்லியிருக்கிறீர்கள் ஏசப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு கலங்கி நிற்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் ஆண்டவரை நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவர்களோட தேவைகளை சந்தைங்க ஏசப்பா, அவர்களை ஆறுதல் கொடுத்துங்க ஏசப்பா, அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே, நல்ல சுகங்கள ஆரோக்கியத்தினால நிரப்புங்க தகப்பனே. தோத்திரம், நன்றி ஏசப்பா. நம்மளவர்கள் யார் ஆண்டவரை வைக்கப்பட்டு போனதில்லையே ஏசப்பா. அப்பா தோத்திரம், நீங்க யார் செய்வீங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரை. தோத்திரம் நாளை ஆண்டவரே, அப்பா பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறையா. ஆண்டவரை திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறையா ஏசப்பா. வியாதி படிக்கல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறையா அப்பா. பரிசுத்தவங்களுக்காக ஆண்டவரை, அப்பா ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே ஏசப்பா. தோத்திரம் எல்லாருக்கும் நீங்க உதவி செய்ய தகப்பனே. தோத்திரம் ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே, ஆமென்.